நிறைய நியூஸ் சேனல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாக் வந்து அக்ரெஷனாக வந்து மற்ற பீப்புள்ஸ் அட்டாக் பண்ணுறது, குழந்தைங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அது ஏன் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காவது ரீசன் தெரியுமா? இந்த வீடியோ அதை பற்றி தான். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு எந்த மாதிரி டாக் ப்ரீடை வந்து சூஸ் பண்ணுறோன்னு இருக்குது. நம்ம அக்ரெஷன் டைப்பான டாக்ஸை சூஸ் பண்ணுறோமா, இல்லை நமக்கு காமான டைப்பில் இருக்க டாகை வந்து சூஸ் பண்ணுறோமான்னு இருக்குது. என்ன தான் நம்ம டாகை சூஸ் பண்ணாலும் அந்த டாக் நீங்கள் ஒரு ஆல்ஃபாவாக வீட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த டாக் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்கும். நீங்கள் எந்த ப்ரீடு எடுத்தாலும் அதுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தா மட்டும்தான் டாகோட அக்ரெஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். எப்பயுமே கேஜ்லேயே வச்சிருந்து எப்பயுமே கட்டியே போட்டிங்கன்னா டாகோட அக்ரெஷன் லெவல் ஹை ஆகிட்டே தான் போகும். டாகோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டாகோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை அக்ரெஷனாக இருக்கட்டும் எல்லாமே கம்மியாகும். பேசிக்கலி ஒரு டாக் வந்துட்டு ஒரு குழந்தையோ இல்லை ஒரு பெரியவங்களையோ கடிக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு அவங்க வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை. அந்த டாகை பொறுத்தளவுக்கு அந்த வீட்டில் இருக்க 4 பேர் மட்டும்தான் அதோட ஃபேமிலி மெம்பர்ஸ். மீதி வெளியே இருந்து யார் வந்தாலும் அதுக்கு ஆப்போனண்ட்டாக தான் அது பார்க்கும். அது